ஒரே நாளையில ஓஹோன்னு வாழ்க்கை, ஒரே நாளையில லட்சாதிபதி ஆவது எப்படின்னு இந்த காணொலியில பார்க்க போறோம். உண்மையாலுமே தான் சொல்றேன். ஒரே நாளையில லட்சாதிபதியான அவங்கள பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது என்ன திடீர்னு லாட்ரி சீட்டு விற்கிறவங்க மாதிரி பேசுறாங்களே, ஒருவேளை ஏதாவது லக்கு அடிச்சிருச்சா, அதிர்ஷ்டத்தை பத்தி பேச போறாங்களா அப்படின்னு நம்ம தோழர்களுக்கே இன்ன வரைக்கும் சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இது இவ்வளவு நாளா பகுத்தறிவு கருத்துக்களை பேசிக்கிட்டு திடீர்னு ஒரே நாளையில லட்சாதிபதினு சொல்றாங்களேன்ட்டு நம்ம சகோதரர்களுக்கு கூட அப்படி ஒரு சந்தேகம் வரும். உண்மையதான் சொல்றேன். ஒரே நாளையில லட்சாதிபதி ஆகிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, ஏற்கனவே ஆயிருக்காங்க. யாருன்னா, நம்ம பழங்குடியின பெண் ராஜேஸ்வரி அவங்கள பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சோ அல்லது லாட்ரி சீட்டு வாங்கியோ அல்லது லக்குன்னு சொல்றாங்களா அந்த மாதிரியும் இல்லை, கடுமையாக உழைத்து படித்து பெற்றதுதான். படிச்சா முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் பழங்குடியினத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி. அந்த கருமந்துறை மலையில அவங்க உண்டு உறைவிட பள்ளியில படிச்சு வந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பெண் தான் தன்னுடைய அப்பா சென்ற ஆண்டு தான் அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க அப்பா தையல் வேலை செய்து தன்னுடைய பிள்ளைகளை, அவங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு வந்தாரு. ஆனாலும் வராத யாருக்கும் வரக்கூடிய அந்த பணக்கார நோய் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் அவர் சென்ற ஆண்டு இறந்துட்டாரு. அதனால அவங்க குடும்பம் ரொம்பவும் வறுமையில தவிச்சது. அதனால அந்த ராஜேஸ்வரியோட அண்ணன் அப்பா செய்த தொழில், அவர் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்பா செய்த தொழிலை எடுத்து செஞ்சு அந்த குடும்பத்தை பராமரிச்சுட்டு அண்ணனோட உதவியோட தான் அந்த பொண்ணு கருமந்துறை உண்டு உறைவிட பள்ளியில படிச்சு வந்திருக்கு. படிச்சுட்டு 10th 438 மார்க் எடுத்து +2 521 மார்க் எடுத்து படிச்சிருக்கு. அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியரோட ஆலோசனையின்படி பெருந்துறை அரசு பயிற்சி மையத்துல சேர்ந்து ஜேஇஇ படிச்சிருக்கு. படிச்சு ஜேஇஇ பரீட்சையில மெயின் தேர்வுலையும் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகி ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுலையும் தேர்ச்சி பெற்று இப்போ அகில இந்திய அளவுல 47வது இடம் பிடித்து சென்னை ஐஐடியில விண்வெளி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தேர்வாகி இருக்கு. அந்த பொண்ணு தான் ஒரே நாளையில லட்சாதிபதியா இருக்கு. எப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க. அந்த நிகழ்வும் உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பழங்குடியின பெண்ணை கூப்பிட்டு வரவழைத்து சேலத்துக்கு 12ஆம் தேதி முதல்வர் சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு, அரசு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்கு. அப்போ ராஜேஸ்வரியை வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். ராஜேஸ்வரி சென்னை ஐஐடியில் விண்வெளி இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றுள்ளதை அறிந்த முதலமைச்சர் அவரை பாராட்டி மாணவியின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று அறிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 12ஆம் தேதி சேலம் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரியை நேரில் அழைத்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து பழங்குடியினர் நலத்துறையின் தொல்குடி திட்டத்தின் கீழ் 5,73,000 ரூபாய் மதிப்பிலான வீடு ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணையினை வழங்கினார். வீடு வழங்கிய முதலமைச்சருக்கு மாணவியின் குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். பாத்தீங்களா, ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய் மதிப்புல, அதாவது அது வரைக்கும் அச்சு வீட்டுல இருந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு அந்த பொண்ணு பரீட்சையில பாஸ் ஆன உடனே நாங்க ரொம்ப சின்ன வீட்டுல வசிக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு பாஸ் ஆனோன்னா அந்த பொண்ணு மீடியால பேசியிருந்தது. நம்ம முதல்வர் அவர்கள் இதை யாருமே கோரிக்கை வைக்காமலே அந்த பொண்ணை அழைச்சி தொல்குடி திட்டத்தின் கீழே இந்த வீடு கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, லேப்டாப் 70,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் கொடுத்து அந்த பொண்ணை மேடையிலே கௌரவிச்சு மரியாதை செலுத்தி, அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு படிப்பிற்குரிய அனைத்து செலவுகளையும் முதல்வர் அவர்கள் ஏத்துக்கிறேன், அரசு சார்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் படிச்சா, உழைத்தால், கடுமையாக தன்னுடைய திறமை ஆற்றலை வெளிப்படுத்தினா
யார் வேணாலும் தன்னுடைய பொருளாதார மேம்பாடு அடைய முடியும் என்பதற்கு நம்ம ராஜேஸ்வரி தான் உதாரணம். அதை தான் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, நீங்க படிச்சா போதும், நீங்க படிங்க, அது மட்டும் போதும். உங்களை நீங்க படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் என்று சொல்லி, அதனாலதான் பிள்ளைங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு வர வச்சா போதுன்ட்டு காலை உணவு திட்டம் கொடுத்து அவங்க ஹெல்த்தியா வளரணும்ட்டு புதுமை பெண் திட்டம் என்ற பேர்ல இங்க கல்லூரி பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், அதே போல தமிழ் புதவன் திட்டம் என்ற பேர்ல இளைஞர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து கல்வியை ஊக்குவித்து படி 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 என்று சொல்லி படிக்க வச்சு மேல கொண்டுட்டு வராங்க. இது வந்து கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தானா என்று பார்த்தோம்னா, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன நம்ம முதல்வர் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. ஒவ்வொரு திட்டமும் வியப்பா இருக்குது, இவ்வளவு அருமையா பண்றாங்களே. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மட்டுமே வந்து பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு இருந்த காலம் போய் எங்களது ஜிசிசி பிள்ளைகளும் அந்த பேருந்து வசதிகளை அனுபவிக்கும் பட்சத்தில் மாநிலத்திலேயே மிக சிறந்த பேருந்துகளை எங்களது சென்னை மாநகராட்சி கல்வித்துறை வழங்கி மாணவர்களை தினமும் காலையில் வீடுகளில் இருந்து பள்ளிக்கும் மாலையில் பள்ளிகளில் இருந்து வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கும் பட்சத்தில் பல பேருந்துகளை கொடுத்திருக்கிறார்கள். நல்லா இருக்கா பஸ்? சூப்பரா இருக்குது. நாங்களாம் நினைச்சோம் பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் பஸ்ல போகும்போது நம்மளும் இது மாதிரியான பஸ்ல எல்லாம் போனோம், நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. எனக்கு இந்த ஸ்கூல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் அப்பயும் சேருவேன். பாத்தீங்களா, மாநகராட்சி பள்ளியில, சென்னை மாநகராட்சியில முதல்ல இது வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மாநகராட்சி பள்ளியில எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டுட்டு மாலை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டுட்டு போய் இறக்கி விடுற மாதிரி பேருந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சென்னை மாநகராட்சி பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் தனியார் பள்ளியில மட்டும்தான் இருந்துட்டு வந்தது. நான்லாம் படிக்கும் போதெல்லாம் காலில் செருப்பு இல்லாம ஸ்கூலுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு நடந்தே வரணும், ரொம்ப சிரமப்பட்டு நாங்கெல்லாம் போயிருக்கோம். அப்போ ஆரம்ப கட்டம், அப்போதான் மெல்ல மெல்ல பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வர வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அப்படி இருந்தது. இன்றைய நம்முடைய முதல்வர் வந்து பிள்ளைங்க யாரை பார்த்து எதை பார்த்து ஏங்கிடக்கூடாது, அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வேணுன்ற அனைத்து வசதிகளையும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தர வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்காமலே, எந்த ஒரு பெற்றோர்களும் கோரிக்கை வைக்கல, மாணவர்கள் கோரிக்கை வைக்கல, அவங்களுடைய தேவையை உணர்ந்து மாணவர்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே பார்க்கும்போது இதையெல்லாம் மிகவும் வியப்பாக இருக்குது. படிச்சா போதும், முதல்வர் பலமுறை சொல்லியிருக்காரு, படி படி படி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ படிச்சா போதும் என்று பலமுறை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை செயல்படுத்தியும் காட்டிட்டு இருக்காரு. இது வந்து ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு வர முடியாம பாதியில நின்ற 8ஆம் வகுப்புல ஒரு பிள்ளை நின்றுச்சுனாக்க, அதே போல 9ஆம் வகுப்புல பாதியில படிக்க முடியாம நின்றுச்சு. அந்த மாணவர்களை என்ன பண்றாங்கன்னா, ஆசிரியர்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஏன் இந்த பிள்ளைங்க நின்றுட்டாங்க, என்ன காரணத்துக்காக படிக்க முடியாம இருக்காங்க என்று சொல்லி அந்த காரணங்களை அறிஞ்சு, பெற்றோர்களுக்கு வசதி குறைபாடா இருக்கும், பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் போய் எதனால என்னன்னு காரணங்கள் அறிஞ்சு அந்த பிள்ளைங்க இடைநிற்றலே இல்லாம ஸ்கூலுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. கட்டாயம் பிள்ளைங்களை படிச்சே ஆகணும் என்று சொல்லி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அதே மாதிரி 10th +1 +2ல கற்றல் குறைபாடு உள்ள அந்த மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் என்று அந்த ஸ்பெஷல் கோர்ஸும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதனாலதான் இப்போ வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில 100% கல்வி அறிவு பெற்று முன்னணி மாநிலமாக இருக்கிறதாக இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை வந்து முதல்வர் அவர்கள் ஃபிட் பண்ணியிருக்காரு. 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் படிக்க எழுத தெரிஞ்சவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரங்கள் வெளியில வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்வியை கொடுத்து அவங்களை எப்படியாவது படிக்க வைத்தே ஆக வேண்டும் என்று படிக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் கொடுக்கணுமோ
அத்தனை வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி படிக்க வச்சிட்டு இருக்காரு. என்ன நண்பர்களே, உங்க பிள்ளைங்களும் இதே மாதிரி படிக்கணுமா, இல்ல நீங்களும் ஒரே நாளையில லட்சாதிபதி ஆகணுமா? படிங்க, உங்க பிள்ளைங்களையும் படிக்க சொல்லுங்க. கட்டாயம் நம்ம முதல்வர் இந்த வசதி, இந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாரு. இதுக்கு மட்டும் பண்ணி கொடுக்கல, தமிழ்நாட்டுல யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 700 பேர்ல 315 பேர் நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி பெற்றவர்கள். அந்த அளவுக்கு பிள்ளைங்க படிக்க வச்சா போதும், காலேஜ் அனுப்புனா போதும் என்று மட்டும் இல்லாம அந்த மாணவர்களோட தனித்திறமை என்னன்னு ஆராய்ந்து கண்டுபிடிச்சு அவங்களுடைய திறமையை வளர்க்கும் விதமாக ஒவ்வொரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வளர்த்து மாணவர்களோட வளர்ச்சிக்கு அவர் எல்லா விதமான அந்த ஏற்பாடுகளும் செய்து வச்சு நம்ம முதல்வர் அவர்கள் நம்ம பிள்ளைகளை, மாணவர்களை இந்தியாவிலேயே நம்பர் 1 கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக வளர அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி இதே மாதிரி தொடர்ந்தா கட்டாயம் இன்னும் ஒரு 5 ஆண்டு அவர் கையில நம்ம மக்கள் கட்டாயம் ஆட்சியை கொடுப்பாங்க. ஆட்சியை கொடுத்தா எல்லாரும் முதல் பழங்குடியின பெண் எப்படி ஒரு ராஜேஸ்வரி ஜேஇஇ தேர்வு எழுதி அவங்க வெற்றி பெற்று இன்னைக்கு ஸ்பேஸ் ஆராய்ச்சி படிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்களோ, ஏன் அவங்க இன்னொரு சுனிதா வில்லியம்ஸா கூட நாளைக்கு சாதனையாளர்களாக வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்மளுடைய முதல்வர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல எப்படி ஒரு ராஜேஸ்வரிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்ம முதல்வர் அது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம் பிள்ளைகள் மிக சரியாக பயன்படுத்தி அவங்க தன்னுடைய திறமையை நிலைநாட்டி ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று இந்த நேரத்துல நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, ஏன்னா அவர் யாருமே கோரிக்கை வச்சு செய்யல, தானா போய் கூப்பிட்டு விளையாட்டுல கோப்பையை வாங்கிட்டு வராங்களா, பதக்கம் வாங்கிட்டு வராங்களா, அவங்கள கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாரு. விளையாட்டு போட்டிக்கு தேசிய அளவுல போறாங்களா, நேஷனல் அளவுல போறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா, கூப்பிட்டு கேட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாரு. இப்படி ஒரு முதல்வரை இதுவரைக்கும் உலகம் கண்டதில்லை. அந்த முதல்வர் கரங்களை வலுப்படுத்த கட்டாயம் முதல்வரால பயன்பெற்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் நன்றியோடு இருப்பாங்க என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய கருத்துக்களையும் முதல்வரோட செயல்பாடு, முதல்வரால மாணவர்கள் எப்படி பயன்பெறுறாங்க என்று உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.